ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஸ்டீஃபன் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவா கோமதி சங்கர் அப்படிங்கிற ஆக்டர் வந்து அறிமுகம் ஆகிறாரு. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மிதுன். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ராட்டினத்தை காட்டுறாங்க. அந்த ராட்டினத்தை பார்த்து ஒரு சின்ன பையன் பயந்துட்டு இருக்கான். யாரோ 2 பேர் அந்த பையனை பயமுடுத்துறாங்க. கட் பண்ணா ஏதோ ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து மாற்றி மாற்றி நிறைய பொண்ணுங்க கேமரா பார்த்து நடிச்சிட்டு இருக்காங்க, ஏதோ டைலாக் பேப்பரை பார்த்து. அப்புறமா தான் நமக்கு ஹீரோவே காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுப்பார் போல இருக்கு. அதுக்கு வந்துட்டு ஆளுங்களை தேடிட்டு இருப்பார் போல இருக்கு. அப்படி தேடும் போது ஒவ்வொரு பொண்ணுங்களையா டைலாக் பேப்பர் கொடுத்து நடிக்க சொல்லிட்டு இருப்பார் போல இருக்கு. அதெல்லாம் கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுங்கிட்டலாம் இவர் சும்மா ஒரு பாலாக்கு ஒரு கத்தி எடுத்து காட்டுறேன், நீங்கள் பயப்படுற மாதிரி நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணுங்களை ஒவ்வொருத்தரையா கத்தியில் குத்தி குத்தி ஹீரோ கொள்றாரு. அப்படியே கட் பண்ணால் போலீஸை காட்டுறாங்க. போலீஸ் வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் பேப்பரை வச்சுக்கிட்டு இவரை எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சர்ச்சுக்கு மாதிரி போயிட்டு இவர் போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடுறாரு. இந்த மாதிரி நான் 9 பொண்ணுங்களை கொன்னேன், நான் சரண்டராக வந்திருக்கேன்ற மாதிரி சரண்டர் ஆகிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனே அதிர்ச்சி ஆயிடுது. இவன் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி உள்ளத்துக்கு கேட்குறாங்க. ஆனால் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த அந்த போலீஸ்காரனுக்கு மட்டும் மனசு ஒப்பவே இல்லை. இவன் எதனால் போய் சரண்டர் ஆகிருப்பான், இவனால இத்தனை பொண்ணுங்களை கொண்டுட்டு இப்போ இவனாவே போய் சரண்டர் ஆகிருக்கான், என்னன்னு தெரியலையே, இவனோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கார். அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட போய் அந்த போலீஸ்கார் போய் பேசுகிறாரு. அவர் வந்துட்டு எப்படிலாம் கொலை பண்ண, எந்த மாதிரிலாம் கொலை பண்ண, அதெல்லாம் செஞ்சு காட்டுங்கிற மாதிரிலாம் செஞ்சு காட்ட சொல்கிறாரு. எங்கே புதைச்ச அதெல்லாம் காட்ட சொல்கிறாரு. இவரும் ஒரு இடமா கரெக்டாக காட்டுறாரு. அந்தந்த இடத்துல அந்தந்த க்ளூ இருக்குது. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கோர்ட்டில் ஜட்ஜு வந்து ஹீரோவை பார்த்து நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறியான்னு கேட்கும்போது ஆமாம் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. அங்கே தான் ஒரு சைக்காலஜி டாக்டரை காட்டுறாங்க. அவங்க தான் இந்த படத்தோட இன்னொரு மெயின் கேரக்டர். கோர்ட்டில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவரை பார்த்தா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி தெரியுது, இவரை வந்து ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி இவர் சுயநினைவோடு தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத 15 நாளைக்குள்ளே நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா தான் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாரு. அதுக்கு வந்து ஒரு ஆளை நியமிக்கிறாங்க. அவங்க தான் அந்த லேடி சைக்காலஜி டாக்டர். அப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஹீரோவோட அப்பா வந்து ஒரு சைக்கோ மாதிரி போல இருக்கு. பிடிச்சி அப்பப்போ அடிச்சுடுறாரு. அவங்க அம்மாவையும் போட்டு போட்டு அடிச்சிடுறாரு. ஒரு சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த சைக்காலஜி டாக்டர்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்காலஜி டாக்டர் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்னா, சும்மா ஒரு சில பேப்பர்லாம் காட்டி இதெல்லாம் உனக்கு பார்த்தா எப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவரும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் வேடான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த டாக்டருக்கு இவர் மேலே நம்பிக்கையே வரல. ஏன்னா அவன் போய் தான் சொல்கிறான், ஆனால் அப்நார்மலாகவும் இருக்கிறான். இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பா அம்மாவை பற்றிலாம் சொல்கிறான்னு சொல்லி அந்த போலீஸ்காரர்கிட்ட அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா அம்மாலாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மாவை பற்றிலாம் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு விசாரிக்கிறாரு. எல்லாருமே ஒரு சில மாதிரி மாற்றி மாற்றி தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்கங்கிறாங்க. ஒரு சில பேர் என்னென்னா அவங்க ரொம்ப கெட்டவங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க போலீஸ்காரரு. பார்த்துட்டு எப்படி ஹீரோ சின்ன வயசில் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ்காரர் கேட்குறாரு. அவன் ரொம்ப நல்லவன் சார், அவங்க அம்மா அப்பா தான் சரியில்லை, அதுவும் அவங்க அம்மா குறிப்பாக ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, போட்டு போட்டு அடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ்கார் வந்து சில பல யோசனைகளில் இருக்கும் போது இந்த டாக்டர் அம்மா இருந்துட்டு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. என்னன்னா, ஹீரோவோட வீட்டில் இவங்க எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி பேண்டு கிடைக்குது. ஆனால் ஹீரோவுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதை போலீஸ்காரர்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரர் அதெல்லாம் கண்டுக்காமல் கிளம்பி போயிடுவார். நேராக ஒரு ஸ்கூலுக்கு போவார். அங்கே ஹீரோவோட அப்பாவை அவர் என்னென்ன பண்ணாருங்கிறதெல்லாம் விசாரிப்பார். சில பல விஷயங்கள்லாம் அவருக்கு கிடைக்கும். சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது அங்கே வந்துட்டு இவர் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஹீரோவோட அப்பா அம்மா செத்து போன கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த போலீஸ்கார் வருவார். அவர்கிட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாரு. எப்படி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் என் பொண்ணுக்கோசரம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ தான் ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரியுது. இவரோட பொண்ணையும் ஏதோ அப்பா பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதனால் அவங்க பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தான் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் போயிருக்காங்க. இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரரு என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ தான்
தான் அப்பாவை கொன்னதாகவும், அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அம்மாட்ட ஹீரோவோட அப்பா ஏதோ தப்பாக நடந்திருக்காரு. ஹீரோவோட அப்பா அவங்க அம்மாவை கொன்னுட்டாரு. திருப்பியும் தன்னை கொல்ல வந்ததுனால ஹீரோ வந்து அவங்க அப்பாவை கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த போலீஸ்காரர்கிட்ட ஹீரோ சொல்லியிருக்காரு. இதை அப்படியே அவர் சொல்கிறாரு மெயின் போலீஸ்காரர்கிட்ட, எல்லாம் என் பொண்ணுக்கோசரம் தான் பண்ணேன், ஹீரோ மேலே எது தப்பு வராமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் அந்த சைக்காலஜி டாக்டர்கிட்ட இவர் சொல்கிறாரு, இந்த போலீஸ்காரரு மெயின் போலீஸ்காரரு. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா செத்து போனது நமக்கு தெரியும் அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரியாது, நாம் இதை வச்சு அவனை கார்னர் பண்ணலாம், உண்மையெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்காலஜி டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்த நாள் போய் பேசலான்னு போகிறாங்க. பேசுனா ஹீரோவோட ஒரு பாஸ்ட் லைஃப் கேட்குறாங்க உண்மையெல்லாம் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி கேட்கும் போது ஹீரோ கதையை சொல்கிறாரு. தான் அம்மா வந்து செம கொடுமை பண்ணிகிட்டு இருந்ததாகவும், தான் அப்பாவை ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு ரொம்ப டவுன் ஆக்கின மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அம்மா டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்க அம்மாவே கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை வந்து அவங்க அப்பா ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறேன்னு சொன்னார், அங்கே போய் அவர் கஷ்டப்படுறதுக்கு நானே கொண்டுறேங்கிற மாதிரி அவங்க அப்பாவையும் ஹீரோ கொண்டுடுறாரு. இதெல்லாம் சொன்ன உடனே டாக்டருக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. இவன் பொய் சொல்லுவான்னு நம்ம நினச்சா இவன் உண்மைக்கு மேலே உண்மையாக சொல்லிகிட்டு இருக்கிறான், இவங்க அம்மாவையும் இவன் தான் கொண்டிருக்கான், இவங்க அப்பாவையும் இவன் தான் கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவும் அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறமா இவங்க வேற ஒரு பிளான் போடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டு சென்னைக்கு போகிறாரு. ஒரு 1.5 வருஷம் அங்கே இருக்காரு. இப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு கூட இருந்திருக்காரு. அதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஹீரோக்கிட்டே சொல்கிறாங்க. ஹீரோவும் அதை ஒத்துக்கிட்டு அதுக்கான பேக் ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த பொண்ணை வந்து இவர் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா அம்மா செத்து போன பிறகு இந்த பொண்ணுக்கிட்ட தான் இவர் போய் அடைக்கலாம் ஆகிறாரு. இந்த பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி நல்லா தான் லைஃப் போயிட்டுருக்கு. திருப்பியும் அவங்க அப்பா அம்மாவை நினச்சி அந்த ட்ராமாக்குள்ளே போயிடுறாரு. அந்த ட்ராமாவை அப்படியே அந்த பொண்ணுக்கிட்டையும் காட்டும் போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரும் அந்த உண்மையை சொல்கிறாரு, அப்பா அம்மாவை கொன்னது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கிட்டே சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிடுது, புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி நடத்துக்குது. ஆனால் ஹீரோவுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு சைக்கோ மாதிரி பின்னாடியே ஹீரோயின் போய் யார்ட்டையோ சொல்லிடுறாளா, போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் தன்னையும் மீறி ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை கொன்று போடுறாரு. கொன்னுட்டு திருப்பி சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த 9 பொண்ணுங்களையும் கொல்றாரு. ஏன் கொல்றாருன்னா, தான் ஒய்ஃப் மாதிரியே யாராவது தான் மேலே அன்பு கட்டுவாங்களா, பேசுவாங்களா அப்படின்றதுக்கோசரமா ஒவ்வொரு பொண்ணுங்களையா செலக்ட் பண்ணி நடிக்கிற மாதிரி கூப்பிட்டு கொலை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அப்படியே ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இவரும் குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிறாரு. சைக்காலஜி டாக்டரையும் ஜட்ஜி கேட்குறாரு, இவர் பண்ண தப்பெல்லாம் உண்மைதானா, இவர் ஸ்டேபிளாக தான் சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அவர் எல்லாமே ஸ்டேபிளாக தான் சொல்கிறாரு, அவர் பண்ணதெல்லாம் அவரே ஒத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு வந்து சாகிற வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இவர் உள்ளே போயிடுறாரு. அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இவர் சொன்ன கதைங்க எல்லாமே பொய். இவர் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. இவங்க அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறது பொய், இவங்க அம்மா ஒரு சைக்கோங்கிறதும் பொய், எல்லாமே பொய். எல்லாமே இவர் பண்ணது தான். அதாவது இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணையும் இவர் தான் கொண்டிருக்காரு. ஏன் கொண்டிருக்காருன்னா, அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிரு, நீ வெளியே வந்த பிறகு நம்ம திருப்பி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதை இவர் நம்பாமல் கொண்டிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் கொண்டிருக்காரு. அந்த பொண்ணுங்களையும் இதே மாதிரி தான் கொண்டிருக்காரு. அவருக்கு ஹாபியே கொல்றது தானா, அவருக்கு பாசம் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துலயே இந்த கதையை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அங்கே இன்னொருத்தன் இவனை மாதிரியே சைக்கோ மாதிரி இருக்கான். போலீஸ்காரங்க தேடும் போது செயின் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். அந்த பொண்ணுங்களோட பாடி எதுவும் கிடைக்காது. அந்த பொண்ணுங்களோட பாடியெல்லாம் இவன் ஏதோ கோழிங்களுக்கு தீவனம் மாதிரி போடுவான் போல இருக்கு. அதை இன்னொருத்தன் பண்ணுறாங்கிற மாதிரி காட்டி தொடரும்ன்ற மாதிரி முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் செமையாக இருக்கு. இந்த டைட்டில் ஃபாண்ட்டு இதெல்லாம் செமையாக இருக்கு. ஹீரோவோட நடிப்போ செமையாக இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ 4-5 படம் நடித்த மாதிரி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படம் டைரக்ட் OTTல வந்திருக்கு. மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.